வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக ஆளுநராக இருந்த ரவி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக நியமனம் செய்யப்பட்டிருக்காருல்ல, கொல்கத்தா புறப்பட்டு போயிட்டாரு. கொல்கத்தா கிளம்புறதுக்கு முன்பாக ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. லாஸ்ட் 5 இயர்ஸ், கடந்த 5 வருடங்கள் தமிழகத்தில் அவர் இருந்ததை பற்றியும், தமிழக மக்களை பற்றியும், தமிழ் மொழியை பற்றியும் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை படித்து முடிக்கும்போது ரவி அவர்கள் தமிழ் மீது எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார், எவ்வளவு பற்றோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தமிழ் மொழிக்கு எதிரானவர் கவர்னர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஆனால் ரவி அவர்களுடைய அந்த அறிக்கையை படிக்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் தமிழகத்தின் மீது மிகப்பெரிய அசைக்க முடியாத பற்றுடன் இருந்தார் அப்படிங்கிறத ஓரளவு கனெக்ட் பண்ண முடியுது. 2021 செப்டம்பர் மாதம் ஆளுநராக ரவி நியமனம் செய்யப்பட்டார் தமிழ்நாட்டுக்கு. அப்போ கோவிடுடைய தாக்கம் தமிழகத்தை விட்டு கம்ப்ளீட்டாக போகலை. அந்த காலகட்டத்திலையும் எனக்கு மிக உற்சாகமான வரவேற்பை தமிழக மக்கள் வழங்கினாங்க. தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூல்களை பற்றியும் கவர்னர் பெருமிதத்தோடு ஷேர் பண்ணியிருக்காரு. கம்பரை பற்றி, தேசிய கவிஞர் பாரதியாரை பற்றி, வள்ளலார், கணியன் பூங்குன்றனார், வள்ளுவர், இவர்களை பற்றியெல்லாம் கவர்னர் பேசியிருக்காரு. கம்ப ராமாயணம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில். 54 மாதங்கள் தமிழகத்தில் ஆளுநராக நான் இருந்தேன். தமிழ் மொழியும் தமிழக மக்களும் என் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று வைத்திருந்தாங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதாவது இந்த 54 மாதங்கள் தமிழகத்தில் ஸ்பெண்ட் பண்ணதை வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த நீண்ட அறிக்கையை முடிக்கும்போது அவருடைய சிக்னேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல தமிழ் மொழியில் கையெழுத்து போட்டிருக்காரு. ஹிந்தியை திணிக்க பார்க்குறாரு ரவி அப்படின்னு திமுக ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஆனால் ரவி அவர்கள் தாய்மொழியில், நம்ம தாய்மொழி, அவருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது, நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு தமிழ் மொழி மீது அவர் பாசத்தோடு இருந்திருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. என்ன ஒரு வருத்தம், அந்த நீண்ட அறிக்கையில் திமுகவை துவம்சம் பண்ணியிருக்கலாம், திமுகவுக்கு எதிராக 2-3 விமர்சனங்களை போட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். லாஸ்ட் 5 வருடம் கதற விட்டது பத்தாதுன்னு கிளம்பும் போதும் கதற விட்டுருக்கலாம். அதை மட்டும்தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போட திமுக கதறாங்க. ஸோ இது ஒன்று. கவர்னர் ரவி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அரசாங்கம் சொல்கிறத தான் ஆளுநர் கேட்கணும், காட்டுற இடத்துல கையெழுத்து போடணும், சட்டப்பேரவையில் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கவர்னர் போஸ்ட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காரு ரவி. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்லிக்கிருப்பாங்க. ஆனால் கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரியான டம்மி போஸ்ட் கிடையாது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு நபருக்கு கொடுத்திருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறத ரவி அவர்கள் நிரூபித்து காமிச்சார் அவருடைய டென்யூரில். அதெல்லாம் மறக்கவே முடியாது. நேற்று போட்ட மீமில் கூட ஒரு வாசகம் வந்துச்சு, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் திமுக காரன் ரவி அப்படிங்கிற பேரை சொன்னாலே கதறுவான், அந்த அளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமை கூட படிக்க முடிஞ்சிச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 40 குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அரசு பள்ளிகளில் இது மாதிரியான அவலங்களை பார்க்க முடியுது. இதெல்லாம் சரி பண்ணாமல் திமுக கவர்மெண்ட் விளம்பரத்தில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு திமுக பிரமுகருடைய ஒரு ட்விட்டர் பதிவும் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. கவுண்டம்பாளையத்தில் ஸ்கூலில் மதிய உணவு சாப்பிட்ட 40 குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு எவ்வளவு சீரியஸான இஷ்யூ. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்கள்லாம் எவ்வளவு பேனிக் ஆகிருப்பாங்க. திமுக பிரமுகர் முன்னாடி தாவேக்கால இருந்தாங்க, தாவேக்கால இருந்து திமுகவுக்கு தாவுனாங்க வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க. அவங்க ட்விட்டரில் சொல்கிறாங்க, ஊசி மட்டும்தான் பயமாக இருக்காக்கா, மற்றபடி நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மாணவிகள் இவங்க கிட்ட சொன்னாங்களாம். ஊசி மட்டும்தான் பயமாக இருக்குது, மற்றபடி நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு கோவை அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காட்சிகளை ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே பதறுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு ஜாலியாக இருக்கிறதாக இவங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸே சொன்னதாக ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவுக்கு இப்போ கண்டனங்கள் குவிந்து வருது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா, ஹரிஸ் ராணா அப்படிங்கிற ஒரு இளைஞர் சண்டிகரில்
காலேஜில் படிக்கும்போது காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து 4th ஃப்ளோர்ல இருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு 2013. கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டுது, மூளை பாதிக்கப்பட்டு பர்மனண்டா கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு போயிடுறாரு. 2013 கோமால இருக்காரு, 13 வருடங்களாக கோமால இருக்காரு. இப்படி எங்களுடைய பிள்ளையை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்னுடைய பிள்ளையை கருணை கொலை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 2018, 2023 இந்த 2 வருடங்கள் பார்த்தீங்கன்னா 2018 சுப்ரீம் கோர்ட்டை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி மறுத்துருச்சு, கருணை கொலை செய்ய அனுமதி மறுத்துருச்சு. 2023 அனுமதி மறுத்துருச்சு. இப்போது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் தரவாக பார்த்துருக்காங்க. ஃப்யூச்சரில் அந்த இளைஞர் சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, 1% சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டு எப்போதுமே மீள வாய்ப்பு இல்லை அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டு தெளிவாக காட்டினதுனால இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா ஒரு பேஷண்ட்டை கருணை கொலை செய்கிறதுக்கான அனுமதியை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கு, முதன்முறை இப்போது வழங்கியிருக்கு. அந்த இளைஞர் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சுவாசத்துக்கு உணவுக்கு சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்டோட தான் வாழ்ந்துக்கு இருக்காரு. ஸோ அதை மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் படி ரிமூவ் பண்ணி கருணை கொலை செய்ய சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி வழங்கியிருக்காங்க. இன்றைக்கி இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த 3 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.